அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன். இனியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் தெரிந்து கொள்வதுதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். மௌலித ஷரீஃபில் அமர்ந்திருப்பது பரக்கத் என்றால் அதனுடைய எல்லா பொருளையும் நாம் தெரிவதில்லை என்றாலும் அதனால் பல்வேறு பரக்கத்துகள் இருக்கிறது என்பதற்காக நாம் அமர்கிறோம், அந்த சபையில் கலந்து கொள்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிற இந்த பயானினுடைய நிகழ்வு என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து பேசப்பட்டார்களா? அவர்களுடைய பிறப்பிற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு துவங்குகிறதா என்றால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பார் என்று வந்த எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நபியாக வந்த அனைத்து நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு மனிதர் வருவார், அவர்கள் இறுதி நபியாக இருப்பார்கள் என்பதை கொண்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு நபிமார்களை எல்லோரையும் அழைத்து ஒரு மாநாடு நடத்துகின்றான். அந்த மாநாட்டில் நபிமார்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எப்போது நடத்துகிறான்? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால், ஆலமே அருவாகுகளாக இருக்கிற போது நபிமார்கள் எல்லோரையும் அழைத்து அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறான். அதை திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ, உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு வேதத்தை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன், நீங்கள் அதன் மூலமாக மக்களை என்ன செய்ய வேண்டும்? நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும், என்னை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ, உங்களுக்கு பிறகு ஒரு மனிதர், ஒரு நபி வருவார், ஒரு ரசூல் வருவார், உங்கள் அனைவரையும் அவர் உண்மைப்படுத்துவார். நீங்கள் எல்லோரும் நபிமார்கள் என்பதை அவர்கள் உண்மைப்படுத்தி பேசுவார்கள். அப்படிப்பட்ட நபி நீங்கள் வாழ்கிற காலத்தில் வந்தால் லதுமினுன் நபிஹி வ லதன்சுருன்ன, அப்போ நபி பட்டம் உங்கள்கிட்ட இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட போயிடும். அந்த மனிதரிடத்தில் போய்விடும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய்விடும். நீங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் எடுத்துவிட்டு விடவில்லை. அக்ரர்தும், நீங்கள் இதை ஒப்புக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லா நபிமார்களினுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது, அக்ரர்னா, நாம் ஒப்புக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், இந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் செய்வோம், வாக்களிக்கிறோம் என்று நபிமார்கள், ஒட்டுமொத்த நபிமார்களுடைய கூட்டமும் பதில் தருகிறது. قال فاشهدوا وانا معكم من الشاهدين, நீங்கள் சாட்சியாளராக இருக்கிறீர்கள், நானும் உங்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்னால், ஏன் அதற்கு முன்னால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிமார்களிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை குறித்து பேசியிருக்கிறான். உண்மைதான், நபிமார்கள் இருக்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவர்களுக்கு என்ன விதி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானளவில் உயர்த்தப்பட்டு விட்டார். வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹு, அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, பர் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான், வானளவில் உயர்த்தி வைத்திருக்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினுடைய மிக முக்கியமான இறுதி அடையாளங்கள் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணில் வருவார்கள். என்ன வயது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து உயர்த்தப்பட்டார்களோ அதனுடைய தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வை வாழ்வதற்காக இந்த மண்ணில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அப்படி வந்ததற்கு பிறகு, அப்படி வருகிற போது அவர்கள் நபியாக வருவார்களா என்றால் இல்லை, என்னுடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இந்த ஒப்பந்தம் குறித்து பேசினோம் அல்லவா? அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் எடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும், அவர்களில் ஒரு மனிதராகத்தான், அந்த உம்மத்தில் ஒரு மனிதராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அவர்கள் வாழ்ந்தாலும் கூட, கியாமத்தினுடைய இறுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் ஒரு மனிதராகத்தான் அவர்கள் வாழ முடியும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுபோல ஏராளமான முன்னறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி வருவார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய பெயர் அஹ்மத், முஹம்மது என்கிற பெயர் உட்பட நபிமார்கள் இந்த உலகத்தில் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல்லாண்டுகள் முன்பு நடந்த பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிற பல்வேறு நூல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எல்லா வேதக்காரர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலிலே இந்த செய்தியும் குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் தோன்றக்கூடிய ஒரு நபியாக இருப்பார், அவர்களுடைய தோற்றம் குறித்தும் விளங்குகிறார், அவர் நெட்டையாகவும் இருக்க மாட்டார், ஆக குட்டையாகவும் இருக்க மாட்டார், நடுநிலையோடு அவர் இருப்பார், முடி அதிகமாகவும் இருக்காது, முடி குறைவாகவும் இருக்காது, இப்படி இரண்டு புஜங்களுக்கு இடையே நபிகள் நாயகம் முஹம்மது என்கிற பெயரோடு பிறக்கிற அந்த மனிதருக்கு முதுகிலே நபித்துவத்தினுடைய முத்திரை இருக்கும் என்பது உட்பட அனைத்து செய்தியும் குறிப்பிடுவது ஆச்சரியத்திற்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த முன்னறிவிப்புகள் நடந்திருக்கிறது. நமக்கு துபா என்கிற மன்னனுடைய வரலாறு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவில் போனதற்கு பிறகு அங்கே யாருடைய வீட்டில் தங்கி இருக்கிறார்கள்? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் தங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரி, போய் தங்கினாங்களே, அது அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு தானா என்று கேட்டால் இல்லை. அவர்களினுடைய வாப்பா, அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்லிவிட்டு போகிறார், இங்கே ஒரு மனிதர் வருவார், அவர் வந்தா அந்த வீட்டை கொடுத்துடணும். எத்தனை வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போனாரு? ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், ஒரு 50 வருஷம். அவருடைய மூதாதையர்களுக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இப்படி தொடர்ந்து ஒரு மனிதர் வருவார், அவர் இந்த வீட்டில் தங்குவார், அவர் வந்ததற்கு பிறகு இந்த வீட்டை அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னவர் முதலில் துபா என்கிற மன்னர், ஒரு சாலிகான மனிதர். அந்த மனிதர் பின்னால் ஒரு நபி வருவார், அவர் வந்துவிட வேண்டுமே, நான் வாழுகிற காலத்திலேயே அந்த மனிதர் வந்தால் நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்திருந்தால், மரண வேலை அவருக்கு வந்ததை உணர்ந்த அவர் என்ன செய்தார்? எப்படியும் இந்த மதீனாவினுடைய மண்ணுக்குத்தான் அவர் வர வேண்டும் என்பதுதான் வேதங்களில் குறிப்பிடப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அவர் வருகிற போது என்னுடைய அன்பளிப்பு ஒன்று வேண்டும், நான் நேரடியாக அவங்களை பார்த்து சந்திக்கணும், அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இப்போது உயிர் வாழ முடியவில்லை என்கிற போது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு முஹம்மது என்கிற பெயரோடு நபி வருவார் என்று சொன்னால் என்னுடைய அன்பளிப்பு போய் சேர வேண்டும் அல்லவா என்று பல்லாயிரம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய வீட்டை ஒரு குடும்பத்திடம் கொடுத்து விட்டு, பின்னால் ஒரு நபி வருவார், அவர் இந்த வீட்டில் தங்க வேண்டும், இந்த வீட்டை அவருக்கு அன்பளிப்பாக தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வஃபாத்தாகி விடுகிறார். கொடுத்த அந்த குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியத்தினுடைய
வம்சத்தில் வந்தவர் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போது வீட்டை கொடுக்கிறார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், இத்தனை வருடங்களாக அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திற்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கொடுத்திருக்கிறார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீடு கொடுக்கவில்லை. அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய பரம்பரைக்கு, குடும்பத்தினுடைய பரம்பரைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கொடுத்திருக்கிறார்கள். உண்மைதானே? அவர்கள் வருவார்கள் என்றுதானே அவர்களுடைய குடும்பமே வாழ்ந்திருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்கிற முன்னறிவிப்பு 100 ஆண்டுகளாகவே நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற சமயத்திலும் கூட வேதக்காரர்கள் ஒரு மனிதர் வருகிறார், தெருவுக்கு வந்து ஒரு அறிவிப்பை செய்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார், இன்றைக்கு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதா? நிச்சயமாக ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும். அவரின் மூலமாக விண்மீன்கள் அவருக்காக மரியாதை செய்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. எனவே நிச்சயமாக நான் அந்த விண்மீனை பார்க்கிறேன். இன்றைக்கு பிறந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் ஒரு நபியாக இருப்பார். ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், நீங்கள் விசாரித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போதுதான் அப்துல்லா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, முஹம்மது என்கிற பெயரில் அவர் வைத்திருக்கிறார். குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன அந்த நேரத்தில் தான் நிச்சயமாக அவர் நபியாக வருவார். இந்த நாளில், இந்த நேரத்தில் அவர் பிறக்க வேண்டும் என்பது இப்போது முடிவு செய்யப்பட்டதல்ல. வேதக்காரர்கள் நாங்கள் 100 ஆண்டுகளாக அதை குறித்து பேசிக் கொண்டே இருக்கிறோம். இப்போதுதான், இன்றுதான் பிறந்திருப்பார் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளில் குறிப்பிடுகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆண்டுகளாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டு பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட நபியாக இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் அல்லவா? மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்திலும் கூட பல்வேறு அற்புதங்கள் நடந்தது. புஹைரா என்கிற வற்றாத நதி அன்றைக்கு வற்றுகிறது. பல்லாண்டுகள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற தீபம், அதை அவர்கள் கடவுள் என்று நினைத்து வைத்திருந்தார்களே, அப்படிப்பட்ட நெருப்பு அணைகிறது. பலாயிரம் அடையாளங்களை பார்க்கிற அந்த மக்கள் இன்று ஏதோ நடந்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்திருந்தார்கள். அநியாயங்களை அழிப்பதற்காக இந்த மண்ணில் ஒரு நபி பிறந்து விட்டார் என்பதை சில ஆண்டுகள், 40 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு எல்லோரும் உறுதி செய்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, அவர்கள் பிறக்கிற போது எவ்வாறு பிறந்தார்கள் என்பதை குறித்தும் சுற்றி பார்த்த அவர்களோடு இருந்த நபர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்னா செய்யப்பட்ட நிலையில் இந்த மண்ணில் பிறக்கிறார்கள். கண்களில் சுர்மா இடப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற அந்த நேரத்தினுடைய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களை குறித்தும் பேசி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நபிமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செய்கிறான். நபிமார்கள் எல்லோரும் முஹம்மது என்கிற மனிதர் வருவார், அவர்தான் இறுதி நபி என்பதாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் வேதக்காரர்கள் எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள், இப்படி முஹம்மது என்கிற மனிதருக்காகத்தான் நாங்கள் இங்கே மதீனாவிலேயே காத்திருக்கிறோம். அந்த மனிதர் வந்ததற்கு பிறகுதான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என்று அன்றைக்கு இருந்த வேதக்காரர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பை எடுத்து சொல்லியிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், பிறந்ததிலிருந்து அவர்களுடைய வரலாறு துவங்குகிறது என்பதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த செய்திகள், வரலாறுகள் துவங்குகிறது என்கிற உண்மையை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவியை பாடுவார். வஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, நாயகமே, உங்களை விட மிக அழகான ஒரு மனிதரை என்னுடைய கண்கள் பார்த்ததில்லை. மிக அழகான தோற்றத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, உங்களை விட மிக அழகான பிள்ளையை
இந்த மண்ணில் எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. ஆமினா அவர்களுடைய வயிற்றில் பிறந்த தாங்கள் தான் இந்த மண்ணில் பிறந்த மிக அழகான குழந்தையாக இருக்கிறீர்கள் என்று ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே கவி பாடி இருக்கிறார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற போது பால் புகட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வலது புறத்தினுடைய மார்பில் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிப்பார்கள், இடது புறத்தை தவிர்த்து விடுவார்கள். பல நாட்கள் அதை குறித்து நான் யோசித்திருக்கிறேன். ஒரு பக்கம் மட்டுமே பால் அருந்துகிற குழந்தை என்ன காரணம் என்பதை குறித்து யோசித்திருக்கிறேன். பின்னாளில் தான் தெரிந்தது, அது என்னுடைய சகோதரனுடைய இடமாக இருக்கிறது, அந்த இடத்தில் நான் பால் அருந்த மாட்டேன் என்று குழந்தையாக இருக்கிற சமயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவரினுடைய பொருளை நினைக்காதவர்கள் என்பதை ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவது இங்கே ஆச்சரியத்திற்குரிய பல்வேறு அற்புதங்களுள் ஒன்று. ஏன் பால்குடி பெற்றோர், பால்குடி தாய் குறித்தும் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்றால், நம்முடைய குழந்தைகளுக்கான எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு அந்த பால்குடி பருவம் என்பது மிக முக்கியமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். 10 வயதில் ஃபிக்ஹினுடைய மார்க்க சட்டங்களினுடைய அனைத்து சட்டங்களையும் மனனம் செய்து விட்டார்கள். 15 வயதில் பாடம் நடத்த துவங்கி விடுகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால்தான் அவர்களை பின்பற்றுகிற இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களது பேணுதல், அவர்களது ஞாபக சக்தி, அவர்கள் இந்த சமூகத்தில் தங்களுடைய வாழ்வை முழுக்க கல்விக்காக செலவழித்தது என்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ் அப்படி ஒரு அந்தஸ்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தந்திருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய இந்த அபாரமான ஞாபக சக்தி இருக்கிறது, இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய தாய் தான். பால் புகட்டுகிற போது குர்ஆன் ஓதிய நிலையில் அவர்கள் புகட்டுவார்கள் என்கிற செய்தியை என்னிடத்தில் சொன்ன போதுதான் எனக்கு இப்படி ஒரு அபாரமான ஞாபகத்தினுடைய காரணத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். நாம் நம்முடைய பிள்ளையினுடைய அந்த குழந்தை வளர்ப்பு என்பது பால் புகட்டுகிற போதே, நம்முடைய பிள்ளை தாயினுடைய வயிற்றில் இருக்கிற போதே குழந்தை வளர்ப்பு துவங்கி விடுகிறது என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரங்கள் இவை. நல்ல சாலிஹான பிள்ளையாக நம்முடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்று சொன்னால் துஆ கேட்கிற போதே எப்படி கேட்க வேண்டும்? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, சாலிஹான நல்ல குழந்தையை எங்களுக்கு தருவாயாக, குழந்தையை தருவாயாக, ஆண் குழந்தையை தருவாயாக, பெண் குழந்தையை தருவாயாக என்று மட்டும் கேட்காமல் சாலிஹான குழந்தையை தருவாயா. ஏன்னா குழந்தைகளை பெற்றெடுத்து சாலிஹான குழந்தையாக அந்த குழந்தை இல்லை என்றால் இந்த மண்ணில் இவர் பெற்றோர்கள் தலை குனிவதற்கே அந்த குழந்தை காரணமாக ஆகிவிடும் என்பதற்காக திருக்குர்ஆன் கற்றுத் தருகிறது. நீங்கள் குழந்தை எதிர்பார்த்த பருவத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் குழந்தையை கேட்கிற போதே இவ்வாறு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, தய்யிபான சாலிஹான குழந்தையை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படிப்பட்ட குழந்தை வளர்ப்பு துஆவின் இல்லை துவங்கி பால் புகட்டுகிற போதும் நாம் மார்க்க அடிப்படையில் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல அறங்களிலே செய்தவர்களாக குர்ஆன் ஓதிய நிலைகளில் வீணான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிற போது அதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதற்கான சான்றுதான் பல்வேறு இமாம்களினுடைய வரலாறுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரும் மார்க்க ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் திகழ்ந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல்வேறு மார்க்க தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு மார்க்க தீர்ப்பு குறித்து என்னுடைய உள்ளத்திலே ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த பத்துவா கொடுத்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது, இருந்தாலும் அந்த சட்டம் நான் சரியாக கொடுத்தேனா என்ற உறுத்தல் மட்டும் என்னுடைய மனதில் இருக்கிறது. 15 வருடங்களுக்கு பிறகு அந்த செய்தியை சபையில் குறிப்பிடுகிறார். 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு பத்துவா கொடுத்தேன். என்ன பத்துவா? ஒரு கர்ப்பிணி பெண்மணி
இறந்து விட்டார்கள். அப்போது குழந்தை பிறக்கிற நிலையில் குழந்தை முழு உருவத்தை அடைந்து விட்டது. அந்த பெண்மணி வஃபாத்தாகிவிட்டார். இப்போது குழந்தையோடு சேர்த்து அந்த கர்ப்பிணி பெண்ணை அடக்கம் செய்வதா அல்லது வயிற்றில் இருந்து குழந்தையை எடுப்பதா என்கிற சட்டம் வருகிற போது நான் அந்த விஷயத்தில் ரொம்பவும் ஆராய்ச்சி செய்தேன், யோசித்தேன். இறுதியாக இப்படித்தான் பத்துவா கொடுத்தேன். அந்த குழந்தையை அந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்து எடுத்து விட வேண்டும். ஆனாலும் எனக்கு அந்த உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. மையத்தாக போனாலும் ரூகுகள் பிரிந்தாலும் அந்த வலி இருக்கத்தானே செய்யும். மையத்துக்கு அந்த வலியை நான் தந்து விட்டேனே என்கிற அந்த வலி என்னுடைய மனதில் இன்றைக்கு இருக்கிறது. 15 வருடங்களாக ஆறாத வடுவாக இருக்கிறது என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சபையில் எடுத்து சொல்கிறார்கள். அப்போது அந்த சபையிலிருந்தே ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். நீங்கள் சரியான பத்வாவை தான் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த குழந்தை வாழ்கிறதா என்பதை குறித்து நீங்கள் தெரியவில்லை என்று சொன்னீர்களே. நீங்கள் பத்வா கொடுத்தது என்னுடைய தாயுடைய விஷயத்தில் தான். இன்று நான் உயிரோடு நிற்கிறேன், உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அதனால் அந்த பத்வா குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சரியான பத்வாவை தான் தந்திருக்கிறீர்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே எடுத்து சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயான் முடிச்சுக்கங்கன்னு அர்த்தம். அப்படியே உட்கார்ந்துனா இந்த செய்தி அப்படியே முடிக்கிற மாதிரி முடிச்சிருவோம், பிரச்சனை இல்லை. எப்போ நம்மள்ட்ட கேட்பாங்க சாப்பாடு கொடுக்க வந்தேன். சரி, இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்தினுடைய நிலைகளை குறித்து பேசுகிற போது குழந்தை பருவம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் பார்த்தால், இந்த சாலிஹான மக்கள் பெரும் இமாம்கள் எல்லாம் குழந்தை வளர்ப்பை நன்முறையில் அவர்களுக்கு கொடுத்ததால், நல்ல முறையில் வளர்த்ததால், அவர்களை பாலூட்டுகிற போதே நல்ல அறங்களை செய்து குர்ஆனுடைய ஓதிய நிலையில் அவர்கள் பெற்றெடுத்ததால் இந்த சமூகத்தில் மாபெரும் பெரும் இமாம்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் என்கிற போது நம்முடைய குழந்தை வளர்ப்பு என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான சான்றுகள், படிப்பினைகள், இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட படிப்பினைகள் இருக்கிறதோ, அவர்கள் ஒரு முன்மாதிரி மனிதராக இருக்கிறார்கள். எல்லா சமூக மக்களுக்கும் முன்மாதிரித்துவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பல்வேறு மக்களை ஊக்கப்படுத்தி இந்த சமூகத்தில் பெரும் ஞானிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்கிற போது நம்முடைய பிள்ளைகளும் அதுபோல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.